அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி தமிழ் நேசம் அகாடமியில் நம்ம பார்க்க போகிறது லாஜிக்கல் ரீசனிங்கில் ஆல்ஃபா நம்பர் சீரீஸ் தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே 10 சம் பார்த்துட்டோம். அந்த ப்ரீவியஸ் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு இருக்கும், போய் நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது 11th சம்மு. 1ZA, 3YB, 6XC, 10WD. நெக்ஸ்ட்டு என்ன உறுப்பு, இதை நம்ம பார்க்க போகிறோம். 1ZA, 3YB, 6XC, 10WD. இதுக்கு நெக்ஸ்ட்டு உறுப்பு என்ன, அடுத்த உறுப்பு என்ன? இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு நம்பர் இருக்குது, அடுத்து ஒரு லெட்டர் இருக்குது, அடுத்ததும் ஒரு லெட்டர் தான் இருக்குது. இப்போ ஒவ்வொரு இதுலேயும் பாருங்கள், ஃபஸ்ட்டு 1 இருக்குது, அடுத்தது 3 இருக்குது, அடுத்து 6 இருக்குது, அடுத்து 10 இருக்குது. இப்போ ஒவ்வொன்றுத்தோட டிஃப்ரென்ஸ் என்னென்னு பாருங்களேன். ஃபஸ்ட்டு 1க்கும் 3க்கும் வித்தியாசம், அதாவது 2 கூட்டினா கிடைக்கும், அடுத்து 3 கூட்டினா கிடைக்கும், அடுத்து 4 கூட்டினா கிடைக்கும். ஸோ அப்போ இந்த பேட்டர்ன் 2, 3, 4. அப்போ அடுத்தது என்னவாக இருக்கணும்? 5ஆக தான் இருக்கணும். அப்போ 10 கூட 5 ஆட் பண்ணும் போது எனக்கு 15 கிடைக்கும். அடுத்தது பாருங்கள், Z, Y, X, W. அடுத்து என்னவாக இருக்கும்? அதாவது ஏபிசிடியை ரிவர்ஸ் ஆர்டரில் எழுதியிருக்காங்க. ஸோ டபிள்யூக்கு முன்னால் என்ன எழுத்து வரும்? V தான் வரும். அப்போ 15V. அடுத்தது பாருங்கள், ABCD வரையும் இருக்குது. அடுத்தது ABCDக்கு அப்புறம் என்ன எழுத்து வரும்? E தானே வரும். அப்போ 15VE தான் ஆன்சர். சரிங்களா? ஆப்ஷன் பார்த்திங்கன்னா டி ஆப்ஷன் தான். அடுத்த சம் பாருங்கள், 12th சம்மு. C4X, F9U, I16R என்ற எண்ணெழுத்து தொடரின் அடுத்த உறுப்பு என்ன? இதுவும் அதே மாடல் தான். இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு லெட்டர் வருது, அடுத்து நம்பர் வருது, அடுத்தது லெட்டர் வருது. இந்த ஒவ்வொரு லெட்டரும் என்னென்ன பேட்டர்னில் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெட்டரை பார்க்கும்போது நம்மளுக்கு கண்டுபிடிக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்கு தான் ஏற்கனவே லெட்டரை பார்த்த உடனே நம்ம நம்பரை போட்டோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாகிடும். ஸோ அப்போ சிக்கு 3, எஃப்க்கு 6, ஐக்கு 9, அதாவது 3 ஆட் பண்ணியிருக்காங்க. அப்போ 9க்கு கூட ஒரு 3 ஆட் பண்ணால் என்ன வரும்? 12 வந்துடுமா? அப்போ 12க்குரிய லெட்டர் என்ன? எல். 1 கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது பாருங்கள், 4, 9. அதுக்கான டிஃப்ரென்ஸ் என்னது? 5 தானே. அப்போ 4 கூட 5 ஆட் பண்ணும்போது 9 வரும். 9 கூட 7 ஆட் பண்ணும்போது 16 கிடைக்கும். இப்போ 5, 7, நெக்ஸ்ட் என்னவாக இருக்கும்? 9 தான் இருக்கும். ஸோ அப்போ 9, 16 கூட 9 ஆட் பண்ணும் போது எனக்கு என்ன கிடைக்கும்? 25 கிடைக்கும். அப்போ எல் ஒரு 25. அடுத்தது பாருங்கள், எக்ஸு, யூஆர். இதுக்கு ஒவ்வொன்றுத்துக்கும் இந்த லெட்டருக்குரிய நம்பர் போட்டுக்கலாம். 24. அடுத்தது யூக்கு 21, ஆருக்கு 18. அப்படின்னா என்ன அர்த்தம்? 3 டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்குது, அதாவது மைனஸ் பண்ணிகிட்டே வந்திருக்காங்க. அப்போ 18 கூட -3 பண்ணும்போது என்ன வரும்? 15 வருமா? சரி, இப்போ இந்த 15th நம்பரோட லெட்டர் என்ன? ஓ. அப்போ அது ஆன்சர் இஸ் சி ஆப்ஷன், L25O. கண்டுபிடிச்சாச்சா? அடுத்தது பாருங்கள், 13th சம்மு. இந்த சம் பாருங்கள், ஒரு ஆப்பிள் விலை 60, ஒரு கொய்யா விலை 90 மற்றும் ஒரு மாம்பழம் விலை 60. ஒரு மாதுளை விலை எவ்வளவு? இது டிஎன்பிஎஸ்சியில் ஒரு முறை கேட்டிருந்தாங்க. இதில் பாருங்கள், ஆப்பிள் இது கொஞ்சம் கூட சம்மந்தமே இல்லாமல் இருக்குது. அப்போ என்ன மாதிரியாக இருக்கும் அப்படின்னு ஃபஸ்ட்டு யோசித்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஆப்பிள் எழுதிட்டு நம்ம அந்த லெட்டருக்குரிய நம்பர் போட்டு ஆட் பண்ணால் 60 வருதா அப்படின்னு ஃபஸ்ட் செக் பண்ணி பார்க்கலாம். ஆனால் கண்டிப்பாக வராது. அப்போ நெக்ஸ்ட் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க என்ன பேட்டர்ன் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஆப்பிளில் எத்தனை வவ்வல்ஸ் இருக்குது, அந்த வவ்வல்ஸோட வேல்யூஸ் ஆட் பண்ணால் எனக்கு 60 கிடைக்கும். அதுதான் பேட்டர்னாக யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கிலீஷை பொறுத்தவரை வவ்வல்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா AEIOU அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஏக்கு 30, இப்போ ஆப்பிளில் பார்த்திங்கன்னா 2 வவ்வல்ஸ் இருக்குது. ஸோ அப்போ 2 வவ்வல்ஸுக்கு என்ன நம்பர் கொடுத்தா எனக்கு 60 கிடைக்கும்? 30 கொடுத்தா 60 கிடைக்குமா? அப்படின்னா என்ன பேட்டர்னு? ஒரு வவ்வலுக்கு 30. சார் நெக்ஸ்ட்டு பாருங்கள், கொய்யா. அது கோவான்னு சொல்லுவாங்க. இதில் 3 வவ்வல்ஸ் இருக்குது. அப்போ 3 வவ்வல்ஸ் எடுத்துட்டிங்க அப்படின்னா 3 இதுக்கு 30 30 கொடுத்தா என்ன கிடைக்கும்?
90 கிடைக்குமா? அப்போது 90 தான் எனக்கு அவங்களும் கொடுத்துருக்காங்க. ஓகே, பேட்டர்ன் கரெக்டாக வந்துடுச்சு. அடுத்தது பாருங்கள், மேங்கோவில் 2 இருக்குது வவல்ஸ். அப்போ 30 + 30 60. அடுத்து என்னவா கேட்டிருக்காங்க? மாதுளையோட தான் கேட்குறாங்க. அப்படின்னா போம்கிரானைட். இதில் 5 வவல்ஸ் இருக்குது. அப்போ 5 வவல்ஸ் எடுத்துட்டிங்க அப்படின்னா 30 30 30 30 30 வரும். அப்போ 5 × 30 எவ்வளோ வரும்? 150யா? அப்போ டி ஆப்ஷன் தான் எனக்கு ஆன்சராக கிடைக்கும். சரிங்களா? அடுத்து பாருங்கள், 14th சம்மு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டயக்ராம், அதாவது 2 சதுரங்கள் கொடுத்துட்டு ஒரு கிராஸு, அது மூளை விட்டங்கள்லாம் சேர்க்குற மாதிரியான கோடுகள் இருக்குது. இதில் எத்தனை கோடு இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் நம்ம கவுண்ட் பண்ண வேண்டியது கிடைமட்ட கோடுகள், செங்குத்து கோடுகள், சாய்வு கோடுகள். கிடைமட்ட கோடுகள் பாருங்கள், பெரிய சதுரத்தில் ஒரு 2 இருக்குது, சின்ன சதுரத்தில் 2 இருக்குது, அப்புறம் ஒரு கிராஸ் மாதிரி போட்டிருக்காங்க, அதில் ஒரு 1 கிடைக்கும். ஸோ மொத்தம் 5. இதே மாதிரி தான் செங்குத்து கோடுகளும் 5 கிடைக்கும். சாய்வு கோடுகள் எடுத்துட்டிங்கன்னா மூளை விட்டங்களை சேர்க்குற மாதிரியான ஒரு 2 கோடு இருக்குது. அப்போ 2 சாய்வு கோடுகள். இப்போ மொத்தம் எத்தனை கோடுகள் வரும்? 5 + 5 + 2, மொத்தம் 12 கோடுகள் கிடைக்கும் நம்மளுக்கு. சரிங்களா? அடுத்தது ஆன்சர் வந்து என்னது? 12. பி ஆப்ஷன் தான் கரெக்டு. அடுத்த சம் பாருங்கள். இது வந்து ஒரு சதுரம், ஒரு முக்கோணம். சரிங்களா? இந்த முக்கோணத்தில் ஒரு புள்ளியிலிருந்து சதுரத்தோட 2 பக்கத்தை சேர்த்துருக்காங்க. சரிங்களா? அடுத்தது அதாவது என்னென்னா மூளை விட்டங்களை சேர்த்துருக்காங்க. இந்த மாதிரி கோடை ஒரு கிராஸ் இருக்குது. இந்த மாதிரி நிறைய கோடுகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கோடுகள் இருக்கும் போது நம்ம நேர்கோடுகள் கேட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு 3ஆக பிரிச்சுக்கோங்க. அதை எத்தனை கிடைமட்ட கோடுகள் இருக்குது, எத்தனை செங்குத்து கோடுகள் இருக்குது, எத்தனை சாய்வு கோடுகள் இருக்குது. இப்போ இதில் கிடைமட்ட கோடுகள் எடுத்துட்டிங்கன்னா 3 இருக்கும். சரிங்களா? சதுரத்துக்கு 2, நடுவில் ஒரு கோடு வருது, அப்போ 3. செங்குத்து கோடுகள் எடுத்துட்டிங்கன்னா அதுவும் வந்து 3 தான் கிடைக்கும். ஆனால் சாய்வு கோடுகள் எடுத்துட்டிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 6 கோடுகள் இருக்கும். அதாவது மூளை விட்டத்தில் 2, அதுக்கப்புறம் அந்த முக்கோணத்துலேருந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கேருந்து ஒரு 4 வரும். ஸோ அப்போ மொத்தமாக எடுத்துட்டிங்க அப்படின்னா 12 கோடு வரும். சரிங்களா? அடுத்தது பாருங்கள், ஒரு 16th சம்மு. சதுரங்களினோட எண்ணிக்கை கேட்குறாங்க. ஒரு ஸ்கொயரு, ஒரு பெரிய ஸ்கொயரு, அதில் எத்தனை சதுரங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கவுண்ட் பண்ணி சொல்லணும். இந்த இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை காலம் இருக்குது, எத்தனை ரோஸ் இருக்குது அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு கால்குலேட் பண்ணணும். இதில் ரோஸும் காலம்ஸும் வந்து பார்த்திங்கன்னா சமமாக இருக்கா இல்லையா அப்படின்றத ஃபஸ்ட்டு நோட் பண்ணணும். நோட் பண்ணிட்டு ரெண்டுமே சமமாக இருந்தால், இப்போ இதில் 3 ரோஸ் இருக்குது, 3 காலம்ஸ் இருக்குது. அப்போ எனக்கு சமமாக இருக்குது இல்லையா? அப்போ நான் எப்படி எடுத்துப்பேன்? 3 ஸ்கொயர்டு + 2 ஸ்கொயர்டு + 1 ஸ்கொயர்டு. அப்போ எனக்கு என்ன வரும்? மொத்தமாக 9 + 4 + 1, மொத்தமாக 14 சதுரங்கள் இருக்கும். அப்போ ஆன்சர் வந்து பி ஆப்ஷனு 14 சதுரங்கள். அடுத்த 17வது சம் பாருங்கள். இதுவும் அதே மாதிரி தான். ஆனால் என்ன வித்தியாசம் அப்படின்னா ரோவும் காலமும் ஈக்குவல் கிடையாது. இதில் 5 காலம் இருக்குது, 4 ரோ இருக்குது. அப்போ ஈக்குவல் இல்லை அப்படின்னா எப்படி போடுவோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த 1 2 மல்டிப்ளை பண்ணிவிட்டு கிராஸாக எடுத்து மல்டிப்ளை பண்ண வேண்டியதான். அப்போ எனக்கு என்ன வரும்? 1 × 2 + 2 × 3 + 3 × 4 + 4 × 5. இது எல்லாத்தையுமே பெருக்கி ஆட் பண்ண எனக்கு என்ன கிடைக்கும்? 40 கிடைக்குமா? ஸோ அப்போ எனக்கு மொத்த சதுரங்களின் எண்ணிக்கை எவ்வளோ? 40. அடுத்தது பாருங்கள், இன்னொரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க. 3 சதுரங்கள் இருக்குது. அந்த மூளை விட்டங்களை சேர்த்துருக்காங்க. 3மே ஒன்றுக்கு ஒன்று இணைச்சிருக்காங்க இந்த படத்தில். இதில் மொத்தமாக எத்தனை முக்கோணங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதில் பாருங்கள், நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கோணங்கள் கேட்கும் போது இதில் எத்தனை முக்கோணங்கள் இருக்குது அப்படின்றத நம்ம வரைஞ்சி பார்த்தும் கண்டுபிடிக்கலாம். ஆனால் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதில் எத்தனை அடிப்பக்கங்கள் இருக்குது அப்படின்றத நம்ம கவுண்ட் பண்ணணும். ஒரு அடிப்பக்கம் வந்து 2 முக்கோணத்தை உருவாக்கும். அதுக்கு அடுத்தது இந்த வடிவங்கள், சதுர வடிவங்கள் வந்து ஒன்றோட ஒன்று இணைக்கப்பட்டிருக்கிறதுனால இணைப்பு புள்ளிகள் வரும். அப்போ அந்த இணைப்பு புள்ளிகள் ஒவ்வொன்றும் என்னது? ஒரு முக்கோணத்தை உருவாக்கும். அப்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 இணைப்பு புள்ளிகள் இருக்குது. அப்போ அது ஒரு 4 முக்கோணத்தை உருவாக்கும். அப்போ ஒவ்வொரு சதுரத்துலேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா
4 அடிபாகம் இருக்குது. ஸோ அப்போ 4 × 2 4 × 2 4 × 2. ஸோ அப்போ அதில் என்ன வரும்? 8 + 8 + 8 இப்போ 24. இது ஒரு 4 இணைப்பு புள்ளிகள் வந்து 4 இருக்கிறதுனால 4 முக்கோணங்கள் வரும். அப்போ மொத்த முக்கோணங்கள் எண்ணிக்கை எவ்வளோ? 28. சரிங்களா? அப்போ விடை வந்து ஏ ஆப்ஷன். அடுத்த டயக்ராம் பாருங்கள். ஒரு முக்கோணம் அது வந்து 2ஆக பிரிச்சுருக்காங்க. 2 கிடைமட்ட கோடு, ஒன்று வந்து 2 சாய்வு கோடுனால. சரிங்களா? இப்போ வந்து இதில் வந்து எத்தனை அடிப்பக்கங்கள் இருக்குது, இதில் எத்தனை முக்கோணங்கள் இருக்குது அப்படின்றது. இப்போ இதில் பாருங்கள், 1 3 3, அதாவது ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா 3 3 வரும் பிரிச்சிருக்கிறது. ஸோ அப்போ பிரிச்சிருக்காங்க அப்படின்னா அதை அடிப்பக்கமாக எடுத்துட்டோம் அப்படின்னா அப்படி இப்படி ஆட் பண்ண வேண்டியதான். இப்போ 1 + 2 + 3 = 6. அதே மாதிரி 3 இடத்துல வரும். அப்போ 18 மொத்தமாக இருக்கிற முக்கோணங்கள் எண்ணிக்கை எத்தனை? 18 வரும். இந்த மாடல் வந்து இந்த ட்ரிக்கு இந்த மாதிரி ஷேப்புக்கு மட்டும்தான் வரும். சரிங்களா? இதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்கள். அடுத்த சம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து 2 முக்கோணங்களை சேர்த்துருக்காங்க. ஒரு முக்கோணம் வந்து ஒரு கோடால் பிரிச்சுருக்காங்க, இன்னொன்று வந்து 3 முக்கோணங்கள் வர மாதிரி பிரிச்சுருக்காங்க. ஸோ இப்போ இந்த 2 முக்கோணங்களையும் சேர்த்து ஒரு ஷேப்பாக உருவாக்கியிருக்காங்க. அப்போ 2 இணைப்பு புள்ளிகள் வரும். இப்போ இந்த 2 சைடு முக்கோணங்கள்லேயும் வந்து பார்த்திங்கன்னா அடிப்பக்கம் எத்தனை இருக்குன்னா இந்த சைடில் 2 இருக்குது, இந்த சைடில் 3 இருக்குது. அப்போது 2 × 2 3 × 2, அப்போ அது என்ன வரும்? மொத்தமாக 10 முக்கோணங்கள் வந்துடுமா? இணைப்பு புள்ளிகள் 2 இருக்குது. அப்போ அது கூட 2 சேர்க்கும் போது எனக்கு 12 வரும். அப்போ ஆன்சர் வந்து எவ்வளோ? 12. ஓகே. இப்போ இன்றைக்கி கிளாஸில் 10 சம் பார்த்துருக்கோம். ப்ரீவியஸ் கிளாஸில் ஒரு 10 சம் பார்த்துருக்கோம். நல்லா பாருங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு யாருக்காவது இந்த புக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நம்பர் இருக்கும், வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். நாங்கள் வந்து உங்களுக்கு புக்கு வந்து கொரியர் அனுப்பிச்சிடுவோம். என்ன மாதிரியான புக்கு இது அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது சாப்டர் வைஸ், அதாவது என்னென்னா சிலபஸ் வைஸ், குரூப் 4ஆக இருக்கட்டும், 2ஆக இருக்கட்டும், 2A இருக்கட்டும், சிலபஸ் வைஸ் 6th-லேருந்து 10th வரை இருக்கிற சம்ஸு ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் ஒரு 5 இயர்ஸ் கொஸ்டின் பேப்பர்ஸில் என்னென்ன மாடல் சம்ஸ்லாம் ஒவ்வொரு டாப்பிக்லையும் கேட்டிருக்காங்க அதை கரெக்டாக வந்து சாப்டர் வைஸ் பிரித்து கிட்டத்தட்ட ஒரு 2000 சம்மு 2 புக்கு இருக்கும். அதாவது பார்ட் 1 பார்ட் 2 அப்படின்னு சொல்லிட்டு சாப்டர் வைஸ் போட்டிருக்கோம். அது கூட சேர்த்து டிஎன்பிசி குரூப் 4ல் 10 இயர்ஸ் கொஸ்டின் பேப்பர்ஸை சால்வ் பண்ணி போட்டிருக்கோம். சரிங்களா? இதை ஒரு பேக்கேஜாக நீங்கள் வாங்கிக்கலாம். 2000 rupees பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பேக்கேஜ் வந்து கொரியர் தமிழ்நாடு ஃபுல்லாக ஃப்ரீ தான். ஸோ நீங்கள் வாங்கிக்கலாம். நாங்கள் வந்து 6 month கோர்ஸ் வந்து பேட்சும் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பேட்ச் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3000 பேட்ச்சு. அது 3000 பே பண்ணிங்க அப்படின்னா இந்த புக்கு ப்ளஸ் உங்களுக்கு ஆன்லைன் மெட்டீரியல்ஸ், வீக்லி வந்து டெஸ்ட் எல்லாமே நாங்கள் வந்து கொடுத்துருவோம். எப்போ வேணாலும் யார் வேணாலும் சேர்ந்துக்கலாம். 6 month கோர்ஸ் பேட்ச்சு. நீங்கள் இந்த வாட்ஸ்அப் நம்பரில் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? நீங்கள் வந்து ஒரு புக்காக வச்சுட்டு டைம் வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களால் ஈஸியாக 25 மார்க்ஸை ரொம்ப ஈஸியாக எடுத்துட முடியும். அது வந்து குரூப் 4க்கு ப்ரிலிம்ஸ்க்கு ஓகே. அதே மாதிரி மெயினுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 40 சம்ஸ் வரும். அப்போ உங்களுக்கு மெயின் ப்ரிப்பரேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டெப்ஸு கண்டிப்பாக மஸ்ட்டு. ஏன் ஸ்டெப்ஸு கண்டிப்பாக வேணும் அப்படின்னு சொல்கிறேன்னா, ஸ்டெப்ஸ் இருந்தால் என்ன மாதிரி அவங்க கொஸ்டின் கேட்டாலும் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். ப்ராக்டிஸ் மட்டும்தான் நம்மளுக்கு மேக்ஸில் ஈஸியாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுற ஒரே வழி. தமிழ், மேக்ஸு, பாலிட்டிக்ஸ், எக்கனாமிக்ஸ், ஹிஸ்ட்ரி, அதாவது தமிழ் நல்லா படிச்சுட்டு, மேக்ஸ் நல்லா படிச்சுட்டு, அரசியலமைப்பு, அடுத்தது வந்து பொருளாதாரம், அடுத்து வரலாறு, இதை படித்தாலே ரொம்ப ஈஸியாக குரூப் 4ல் நீங்கள் வேலைக்கு வாங்கிடலாம். வேலைக்கு ஈஸியாக போயிடலாம். குரூப் 2, 2A ப்ரிலிம்ஸ் ஈஸியாக போய்ட்டு மெயினுக்கும் போய் பாஸ் ஆகி சீக்கிரமாக வேலைக்கு போயிடலாம். சரிங்களா? உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். நன்றி, வணக்கம்.